மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தொடர்ச்சியாக சட்டமன்ற நிகழ்வுகளை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம நிகழ்வுகளை நம்முடைய சேனல் நேயர்களுக்கு பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம். மேகதாது அணை குறித்து ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். கவர்னர் உரை மீதான அந்த தீர்மானம் குறித்து, கவர்னர் உரை மீதான விஷயங்கள் குறித்து விவாதம் நடத்துவதற்காக விவாதத்துல தான் நிறைய சிக்கல்களை தாவேக அரசாங்கம் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆக்சுவலா இந்த விவாதமே கவர்னர் உரை குறித்து இல்லை, கலைபரம் ஆயிடுச்சு. நீங்க மேகதாது விஷயம் வரைக்கும் எல்லாரும் பேசினாங்க. அப்ப லைவ்ல இருந்த நேரலை ஒளிபரப்பு எப்போது கவர்னர் உரை மீது நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தின் மீது கட்சிகள் எல்லாம் பேசலாம்னு சொன்ன உடனே அவங்க சில கருத்துக்களை பேசுவாங்கன்னு சொன்ன உடனே உடனடியாக நேரலை கட் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரும் பேச பேச நிறைய மாற்று கருத்துக்கள். சிவசங்கர், முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், அவருக்கும் கல்வி அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் என்ன பஞ்சாயத்து நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் முந்தைய வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ்டின் ஒரு திமுக எம்எல்ஏ, அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்விதான் பெரிய சூடான விவாதத்தை ஏற்படுத்தி பெரிய கலவரமான சூழ்நிலை உருவாகி பரபரப்பான சூழ்நிலை ராயபுரத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏ தன்னுடைய சீட்ல இருந்து எந்திரிச்சு ஓடி அதாவது என்னன்னா அடிக்க வர மாதிரி, அதெல்லாம் அங்க ஒன்றும் செல்லுபடி ஆகாதுன்னு வச்சுங்களேன். இது ரவுடி கூட்டமா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அயோக்கியத்தனத்தை மக்கள் பாத்திரக்கூடாது. ஏன் நேரலை கட் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி மரபு தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, ஒரு எம்எல்ஏக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியாது, எப்படி பேசுறோம்னு தெரியாது, சும்மாவே பேச தெரியாது. இதுங்க எல்லாம் எம்எல்ஏ உட்கார்ந்ததுனால இதுங்க எதுவும் பண்றது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, நேரலை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த எம்எல்ஏ ஓடி வந்ததை அங்கிருந்த செய்தியாளர்களை பார்த்துட்டு வெளியில தகவல் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஆஸ்டின் என்ன கேள்வி கேட்டார்? என்ன பெரிய கேள்வி கேட்டார்? ஏன் இந்த கோபம், இந்த கலையபுரம், இந்த பரபரப்பு? எல்லாரும் ஏஞ்சி நின்று கத்துனது ஏன்? 100 எம்எல்ஏவை ஏஞ்சிட்டாங்க, தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏ. இந்த பக்கம் 60 எம்எல்ஏவை ஏஞ்சிட்டாங்க. எல்லாம் எழுந்து நின்று வா நீ போ அப்படின்னு ஒருமையில பேசி கத்தி கலையபுரமான உடனே அதை சபாநாயகர் கத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அமைதிப்படுத்த முயற்சி எடுக்கிறாரு. ராஜ்மோகன் வாய் துடுக்கா நிறைய விஷயத்த பேசுறாரு. ராஜ்மோகன் கொஞ்சம் மூளை அதிகம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பட்டிமன்றங்களை பேசுறதுனாலயோ அல்லதுன்னா ஊடகத்துல விவாதங்கள்ல கலந்துக்கிட்டதுனாலே மட்டும் மண்டையில எதுவும் இருக்குன்னு நினைச்சக்க கூடாது. மிஸ்டர் ராஜ்மோகன், நீங்க அமைச்சரா இருக்கலாம், ஆனா தரவுகளோட பேசணும். நீங்களே வாயை திறந்தா போய் தான் பேசுறீங்க. எங்க அரசாங்கம் நேரலை காட்டுவதில் நாங்க தான் பெரிய பிரமாதமா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நேரலை ஏன் கட் பண்ணீங்க? பயந்து நடிக்கிட்டீங்க இல்லையா? சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஆஸ்டின் என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்கு, இவ்வளவு கேவலமா இருக்கு, பயங்கர மோசமான நிகழ்வு நடக்குது, பேச வேண்டிய சட்டம் ஒழுங்கை நிர்வாகம் செய்வது காவல்துறை, அந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிறது முதலமைச்சர். ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாரு? அவர் பேசணும் இல்லையா? அவர் இல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். இதுல என்ன நியாயம் இருக்கா இல்ல தப்பு இருக்கா? திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் கேட்டதுல ஏதாவது தவறு இருக்கான்னு சொல்லுங்க. மக்களே, இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாது. வெளியில பார்க்கிற மக்களுக்கு எதுவும் இந்த தாவேக்காவுடைய அட்ராசிட்டி, இந்த திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நேரலையை கட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இந்த கேள்வி கேட்ட திமுக எம்எல்ஏ என்ன தப்பா கேட்டார்? காவல்துறை வைத்திருக்கிற விஜய் அவர்கள், சோசப் விஜய் அவர்கள் ஏன் சட்டம் ஒழுங்கு பேச மாட்டாரு? 3 வயசு குழந்தைக்கு கூட பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, கொல்றானுங்களே அடிச்சு. 10 வயசு குழந்தை சாகடிக்கிறாங்களே. விளாத்திக்குளம் பத்தி மட்டும் பேசினார் இல்லையா? இப்ப ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு அவரு கேள்வி வைக்க, அந்த கேள்விக்கு உண்மையிலேயே ஆண்மை திறனோடு இருந்திருந்தால் இந்த முதலமைச்சர் ஏஞ்சி பேசியிருக்கணும். நம்ம சோசப் விஜய் இடிச்ச புள்ளி மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்காரு இல்லையா? இவர் தான் ஏஞ்சி பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கு பதில் இந்த ஷேடோ சிஎம்னு ஒரு ஆள் இருக்காரு, இந்த வளர்ந்து கட்ட ஆரடி உனக்கு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? இந்த கேஸ் தான் ஏஞ்சி பேசுது. பிரீஃப் கேஸ். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் நிறைய வரவு செலவுலாம் பார்க்குறவர், லாட்ரி வியாபாரத்தில் பெரிய அவருக்கு பணம் வரவு இருக்கு, பெரிய நிறுவனங்கள் நடத்துறாரு. அவங்க மாமனார்கிட்ட கோடி கோடியா அவருக்கு காசு வேற கிடைச்சிருக்குது. ஜீவனாம்சமா பல கோடிகளை வச்சிருக்காரு. அவர் தான் எம்எல்ஏக்கு வீடு வீடா போய் எல்லாரும் எம்எல்ஏக்களையும் பர்ச்சேஸ் பண்றவரு, ஷாப்பிங் பண்றவரு. பீரோ புல்லிங் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எம்எல்ஏ புல்லிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி எம்எல்ஏ புல்லிங் பண்றவரு. இதெல்லாம் செய்யக்கூடிய அவர் தான் முந்திரி கோட்டை முனுசாமி மாதிரி ஏச்சு பதில் சொல்றார். யார் சொல்றா? யார் சொல்ல வேண்டிய பதிலை யார் சொல்றா பாருங்க. அப்ப சட்டசபைக்குள்ள வெளியிலையும் சட்டசபையிலும் முதல்வராக நடித்து கொண்டிருக்கிறது யாரு? முதல்வராக ஆக்ட் பண்றது யாரு? நடிப்புக்கும் ஆக்டுக்கும் வித்தியாசம் இருக்கா?
உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு எதுவும் தெரியலங்க. ஏன்னா ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்காரு, எதுவுமே பேச மாட்டாரு. இடியே பக்கத்துல இருந்தா கூட அந்த மூஞ்ச பாருங்களேன், அந்த முகத்தை பாக்குறீங்களா? அது சினிமாவில் மேக்கப்லாம் போட்டு எவ்வளவு அழகா ஒரு ஹீரோவா அப்படி பயங்கரமா ஒரு பெப்பியா பயங்கரமா இருந்த அந்த ஒரு முகம் இன்னைக்கு அரகஜா பொட்டு வச்சுக்கிட்டு மண்டைய வார தெரியாமவும் வார விட்டாவும் எந்த ஒரு மாதிரியா ஒரு மார்க்கமா கோர பல்லா இருக்கிற மாதிரி ஒரு முடியை வச்சுக்கிட்டு முதலமைச்சரை நான் வந்து அவருடைய பாடியை ஷேமிங் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் முகம் இருக்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஒண்ணு அணில்கள் ஏன் மேல கடிக்க வராதிங்கப்பா. நீங்க உங்க முதலமைச்சரை ஒரு 3 நிமிஷம் குறுகுறுன்னு உத்து பாருங்க. நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன நீங்க கடிக்க வாங்க, ஏதாவது பண்ண வாங்க, ரைட்டுங்களா? இப்ப அந்த முதலமைச்சர், பேச வேண்டிய முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டார். முதல் நாளே வாயை திறங்க சிஎம்னு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்தாங்க, பேட்ச் ஓட்டிட்டு வந்தாங்க திமுக, அப்பவும் வாய் திறக்கல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பத்தி ஒரு திமுக எம்எல்ஏ கேள்வி கேட்கிறார். அவர் பேசுறதுக்கு பதிலா இந்த முந்திரி கொட்டா முனுசாமி இவர் ஏஞ்சி பேசுறார். எப்போது எங்க முதலமைச்சருக்கு பேசுறோம்னு தெரியுமோ அப்பதான் பேசுவார். வர வேண்டிய நேரத்துல சரியா வருவார்னு சொல்ற மாதிரி பேச வேண்டிய நேரத்துல அவர் பேசுவார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வேற எதுக்கு பதில் சொல்லுவாரு? இதுக்கு பதில் சொல்லனா வேற எதுக்குங்க சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன திட்டமிடுதல்னா, எதுவுமே பேச மாட்டோம் நாங்க, ஆனா படிக்க மட்டும் செய்வோம், தப்பு தவறுமா படிப்போம். அப்படி பேசுனதனுடைய விளைவாகத்தான் அவர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டார். யாருன்னா அந்த வளர்ந்து கட்டவன் சண்டை போறதுக்குன்னு இருக்காருங்க இந்த அமைச்சர். இப்ப அமைச்சர் ஆனதுனால நம்ம அந்த மரியாதையை தரோம். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம கிழிச்சு தொங்க விட்டுருவோம். இந்த ஆதவ மாதிரியான நபர்கள் எல்லாம் அந்த அமைச்சர்ன்ற அடையாளம் இருக்கிறதுனால அதுக்கு மரபுக்கு மரியாதை கொடுக்குறோம் நம்ம. மற்றபடி பயம் புண்ணாக்கு அந்த ஆணி புடுங்குற ஆளெல்லாம் கிடையாது. அந்த அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம தரோன்றதுனாலதான் இந்த அளவுக்கு மரியாதையாக கண்ணியமா பேசுறோம் இந்த ஆதவ கிட்ட. ஏன்னா இவர் வந்து தொடர்ச்சியாக பொதுவெளியிலும் சரி சட்டமன்றத்திலையும் தேவையில்லாத வாதத்தை, தேவையில்லாத வார்த்தையை விட்டு சண்டையை வலிக்கிறத வேலை. இன்னைக்கு கூட சட்டசபையில் என்ன பேசினாரு? கொளத்தூர்ல வந்து இங்க முதலமைச்சர் விஜய் வந்து 5 நிமிஷம் பேசுற உடனே உங்க நிலைமை தெரிஞ்சது இல்லையான்னு பேசுறாரு. கேட்ட கேள்வி ஏன் சட்டம் ஒழுங்கு பத்தி பேச மாட்டேங்கிறாரு வாயை தரங்கன்னா, அதை விட்டுட்டு இதுக்கு இந்த ஆணி புடுங்குற வேலையை கொளத்தூருக்கு போச்சு இந்த வளர்ந்து கட்ட அமைச்சர். ஏன் கொளத்தூரை இழுக்கிறாருன்னா, கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் தோத்துட்டார். அதை உறுத்தி காட்டுற மாதிரி, சுத்தி காட்டுற மாதிரி, அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லி அவர்களை வெறியேற்றுற மாதிரி, திமுகவை கடுப்பேற்றுற மாதிரி. நமக்கும் அதுக்கும் ஒரு வாய்கா தகராறு கிடையாதுங்க. ஆனா அந்த ஆணவத்தில் ஆடும்போது தான் நமக்கு ஆத்திரமா வருது, கோவம் வருது. ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய மரியாதையும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, ஒரு இழவும் தெரியலங்க. என்ன பேசுறது? அப்ப அந்த கேள்வி அந்த எம்எல்ஏ கேட்கிறார், ஆஸ்டின் கேட்கிறார். பதில் சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னா நம்ம மௌனசாமியார் விஜய் தான் பதில் சொல்லணும். முதலமைச்சர் அவர் தானே முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கு தனி விங் அமைச்சிருக்கேன், சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கேன். ஆனா சிங்கப்பெண் படைக்கு எந்த பவரும் கிடையாதுங்க. அவங்க வழக்கு போட முடியாது, எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அது சும்மா பொம்மை டீம். அது அப்படியே பஸ் ஸ்டாண்டா சுத்துவாங்க. அவங்க பின்னாடி சிங்கப்பெண்ணு அந்த ப்ளூ பனியன் இருக்கும், அதுல இருக்கும் ப்ளூ சட்டையில. ஓ இவங்க தான் சிங்கப்பெண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கலரை மாத்திருக்காரு, பவரை மாத்தல, பவரே கொடுக்கல. இதுதான் அந்த ஆட்சியில் நடந்த மாற்றம். இது மாற்றம் இல்ல, ஏமாற்றம், உருமாற்றம், தடுமாற்றம். ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சி தடுமாறிக்கிட்டு இருக்கு, நிர்வாகம் பண்ண தெரியாம தடுமாறிட்டு இருக்கு. இன்னொரு கொடுமை என்னன்னா, மேகதாது அணை குறித்து பேசுறாங்க. இது ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. நீ வா போன்னு பேசி ஒரே பாய சண்டையாகி, அதுக்கப்புறம் அந்த நம்ம புட்சட்னி அமைச்சர் இருக்கார் இல்லையா ராஜ்மோகன், அவர் வந்து நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, கண்ணியமா பேசுனா நாங்களும் பேசு, எங்களுக்கும் பேச தெரியும், பேசத்தானப்பா சொல்றோம், பேச வேணான்னு சொல்லலையே, நீங்க பேசத்தானே சொல்றோம். உங்களை யார் யார் பேசணுமோ அவங்கவுங்க பேசுங்க. யாரோ பேசுறதுக்கு அவங்களுக்கு நீங்க வாயா இருக்காதீங்க. முதலமைச்சருக்கு நீ என்ன வாயா? அவர் வாய் இல்லையா அவருக்கு? இப்படியே பெருசா பஸ் மேல நின்று வாயை பொழந்தாரு, பெருசா பொழந்தாரு. நீங்களாம் பாத்தீங்கல்ல மக்களே, பஸ் மேல நின்று அப்படியே பயங்கரமா கொந்தளிச்சார் இல்லையா? அந்த மூஞ்சி அந்த வாய் எங்க போச்சு? இப்ப இங்க வந்த உடனே அந்த சீட்ல உட்காந்தா என்ன அப்படியே அந்த பேஸ்ட் போட்டா உட்காந்துப்பாங்க தெரியுமா? இங்கே அங்கேயும் நகராம அப்படியே 3 மணி நேரம் 6 மணி நேரம் கூட. இது என்ன பொழப்பு? இந்த மாதிரி பேசி பெரிய கலவரமாய் கடைசியில் அது ஒரு மாதிரியா அமைதி நிலவுச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, துடுக்குத்தனமா பேசிய ஆதவோட துடுக்குத்தனமான வார்த்தையும் தேவையில்லாத பேசின இந்த அமைச்சர் ராஜ்மோகனுடைய வார்த்தையும் தான் பெரிய இந்த பஞ்சாயத்துக்கே காரணம்.
ஆனா ஒட்டுமொத்த பழி யார் மேல போடுவாங்கன்னா எதிர்கட்சி எங்களை செயல்பட விட மாட்டேங்குதுன்னு வெளியே வந்து கதறுவாங்க. அது நடக்கும் பாருங்க. இப்ப ராஜ்மோகன் வந்து கதறுவார், வெளியில வந்து ஆதவ் வந்து கதறுவார், பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுவார். உனக்கு யார் பேசணும்? உனக்கும் அதுக்கு சம்பந்தம் வரும். சட்டம் ஒழுங்கும் உனக்கு என்ன வேலை இருக்கு? இந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே? ஆதவுக்கும் சட்டம் ஒழுங்கு என்னங்க சம்பந்தம்? பொதுப்பணித்துறை அமைச்சர் தானே, பிடபிள்யூடி அமைச்சர் தானே, அதுக்கு தானே பதில் சொல்லணும். நீ இது எதுக்கு நீ பேசுற? அப்ப நீ என்ன விஜய்க்கு வாயா? நீ விஜய்க்கு நான் அடியாளா எடுப்படியா? நீ உனக்கு ஒரு துறை கொடுத்துருக்க, ஒரு அமைச்சரா இருக்கிற, அந்த மரியாதை ஏன் காப்பாத்தி தெரிய மாட்டேங்குது உனக்கு? இது மாதிரியான பல பரபரப்புகளை பஞ்சாயத்துகளை இந்த அவை சந்திச்சது. இதுல கொடூரம் என்னன்னா, இந்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 93 எம்எல்ஏக்கள் தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் புதியவர்கள், அமைச்சர்கள் உட்பட சொல்றேன். அவங்களுக்கு சட்டசபைனா என்னன்னு தெரியாது, அங்க மரபு தெரியாது, எந்த இழவும் தெரியாது. இதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு அரசின் வரிப்பணத்தை வச்சு 2 நாள் ட்ரைனிங் வேற கொடுத்தாங்க. அமைச்சர் எப்படி பேசணும், எம்எல்ஏ எப்படி பேசணும், எந்த கேள்வி கேட்கணும், எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், சீட்டை விட்டு எதுக்கும் தேவையில்லாம எந்திரிக்க கூடாது, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது 2 நாள் புத்தாக்க பயிற்சி அப்படின்னு இந்த விளக்கு பத்த வச்சாரு பாருங்க. ஒத்த விளக்கு மொத்த விளக்குன்னு ஒன்று நான் ஒரு பேசியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. குத்துவலி காத்து சொன்னா எல்லா திரியிலையும் நானே ஏத்திரேன்டா அப்படின்னு விஜய சுசுத்தி ஏத்தினார்ல, அந்த புத்தாக்க பயிற்சியில எம்எல்ஏக்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தாங்கன்னே தெரியலங்க. கொடுத்த பயிற்சி பூரா வேஸ்ட். 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ வரிப்பணம் பூரா வேஸ்ட். இதுங்களை ஜெயிக்க வச்சதே வேஸ்ட் டோட்டலா. ஒரு இடமும் தெரியல. ஆனா சண்டை மட்டும் போட தெரியுதுங்க. சண்டை போட தெரியுது, கத்த தெரியுது, கலவரம் பண்ண தெரியுது. அப்படியாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்து 2 மணியோட க்ளோஸ், ஆட்டோ க்ளோஸ். இன்னைக்கு இதோட கேள்வி பதில் கிடையாது, நாளைக்கு கிடையாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஸோ இதோட திங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பதில் உரையோட முடிஞ்சிடும். 3 நாள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர். 3 நாள்ல கேள்வி பதிலாம் இல்லை. ஏன்னா பயம். இப்போ எதிர்த்து கேட்கும் போதே பதில் வர மாட்டேங்குது. 0 ஹவர்லாம் தாறுமாறா கேள்வி இருக்கும். அப்போ இந்த அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லாது. சோசப் விஜய்க்கு எழுதி கொடுக்குற ஆட்கள் தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க. உடனடியாக ஒரு கேள்வி வந்தா பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சரை வந்து சில விஷயங்களுக்கு பேசியிருக்கணும். ஆனா அவங்க வந்து ஜெகதீஸ்வரி எந்த பதிலும் சொல்லலை, கம்முன்னு இருக்காங்க. அப்போ புத்தாக்க பயிற்சி அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம காந்திராஜ் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். அது சம்பந்தமான ஒரு கேள்வி வருது. அப்ப அதுக்கு அவர் தான் பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். எல்லாத்துக்கும் முந்திரிக்கோட்டை முனுசாமி யாரு? நம்ம ஆதவ் தான். 6 அடி வளர்ந்துகிட்டவர் தான் எல்லாத்துக்கும் பதில். அவர் சொல்லி முடிச்சாருன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம ராஜ்மோகன், புட்சட்னி ராஜ்மோகன் அமைச்சர், அவர் தான் பதில் சொல்றாரு. 2 பேரை தவிர வேற யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எப்போவாவது தேவைன்னா மட்டும் செங்கோட்டை ஏஞ்சி அது அவை குறிப்பில நீங்கிருங்க, அது தப்பா இருக்குங்க வார்த்தை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துக்கிறார். அவை முன்னவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு. ஆனா அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறார். பேச வேண்டிய அமைச்சர் பேச மாட்டேங்கிறார். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, தொடர்பில்லாத அமைச்சர்கள் தான் பேசுறாங்க. இந்த துறைக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் பதில் சொல்றாரு. இதுல பெரிய கொடூரம் என்னன்னா, ஏன் ஆதவ நம்ம கடுமையா இது வந்து அவர் பேசுற பேச்சை சாடுறோம் அப்படின்னு சொன்னா, மகளிருக்கு 2500 ரூபாய் தர்றேன்னு சொல்லி உங்களுடைய தேர்தல் அறிக்கை, பிரதான அறிக்கை வாக்குறுதி வந்து இந்த 2500 ரூபாய். இதை பார்த்து தான் ஏராளமான பெண்கள், இளம்பெண்கள் அப்படியே மயங்கி, ஆஹா 2500 ரூபாய் பணம் கிடைக்கும்னு பொழந்து வாயை பொழந்துக்கிட்டு போய் ஓட்ட போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நாமத்தை போட்டிருக்குது இந்த தாவேக அரசு. அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன 1000 ரூபாய் கொடுத்தாரோ அதான் வருது. 2000 ரூபாய் எப்பயா தருவீங்க? அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு தருவீங்களா? 1 வருஷம் கழிச்சு தருவீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? இல்ல தருவீங்களா தரமாட்டீங்களா? என்ன கன்றாவியா சொல்லி தொலைங்கன்னு ஏராளமான கேட்டாங்க. அசம்பிளிலையும் ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்வி வந்தது தாங்க பிரச்சனை. இந்த கேள்விக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதுக்கெல்லாம் யார் கேட்கணும் தெரியுமா? நியாயப்படி யார் பதில் சொல்லணும் தெரியுமா? நம்ம சோசப் விஜய் தான், முதலமைச்சர் தான். அவர் தானே வாக்குறுதியை வாயை பொழந்துக்கிட்டு சொன்னாரு. 2500 ரூபாய் 6 சிலிண்டர், 4000 ரூபாய், 4000, 2000 அப்படின்னு சொன்னவர் யாரு? நம்ம சோசப் விஜய். இப்ப என்னடான்னா பூரா பூட்டி போட்டாங்க, வாயை பூட்டிட்டாங்க, ஒட்டிட்டாங்க ஸ்டிக்கரை வச்சு. வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நான் நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதாவது பேசினா மாட்டிப்போன்னு யோசிக்கிறாரா தெரியல, இல்ல பேச தெரியல, டைரக்டர் யாரும் இல்ல, ஸ்டார்ட் கட் ஆக்ஷன் சொல்றதுக்கு ஆள் இல்ல,
அட்லீஸ்ட் கதவு பக்கத்துல தானே உட்காந்துருக்காரு. அங்க ஏதாவது ஒரு டைரக்டர் நிப்பாட்டி ஆக்ஷன் அப்படின்னா தான் டக்குன்னு பேசுவார் போல இருக்கு. அதுவும் இந்த பேஜ் நம்பர் 3 ஆக்ஷன், பேஜ் நம்பர் 6 ஆக்ஷன் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. இனிமே அப்படியே அதை எதனா சொல்லி கொடுங்கப்பா, காரி துப்புதுப்பா. மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. வேற கொடூரம் என்னன்னா, பேச வேண்டிய 2500 ரூபாய்க்கு ஆதவ் தான் ஏஞ்சி பதில் சொல்றாரு. அது விரைவில் அறிவிப்பார், முதல்வர் அறிவிப்பார். அப்ப நீ எதுக்கு சொல்ற? இதுக்கு ஒரு பதில் தேவையா? என்னங்க இது கொடூரம்? நம்ம விஷயங்கள் எல்லாம் பக்கத்து மாநிலங்கள்ல எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து மாநிலங்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க. மகளிருக்கு பஸ் நம்ம பக்கத்து மாநிலம் கொடுத்துட்டாங்க. செய்ய வேண்டியதை செய்யாமல் வாக்குறுதியை வாரி வழங்கிட்டு, வெத்து வாக்குறுதி, எதுவுமே செயல்படாத அரசு, நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத, எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு பொம்மை அரசாங்கம்னா அது தாவேக அரசாங்கம் தான். பதவிக்கு வந்த ஒரு 40 நாளுக்குள்ள இவ்வளவு விமர்சனத்தையும் எந்த அரசும் சந்திச்சதே கிடையாது. கொடூரமான அரசு, மோசமான அரசு. இது எப்படி இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த 7.5 எல்லாம் நாம சந்திக்க வேண்டி இருக்குன்னு தெரியல. இது கத்துப்பாங்களா இல்ல மக்களால் விரட்டி அடிக்கிற நாள் வருமா தெரியவே இல்லைங்க. காத்திருப்போம். இன்றைக்கு 2வது நாள் இப்படி பரபரப்புகளோடு நிகழ்வுகளோடு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு 2வது நாள் முடிவடைந்திருக்கிறது. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுடைய ஆதரவும் அன்பும் அதிகமாய் தேவை என்ற நம்பிக்கையோடு ஆதரவளிப்பீர்கள் என்று மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.